வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே 9 ராசியில 12 ராசிகள்ல பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா, புதனோட அதிபதி. எப்பவுமே சுறுசுறுப்பாவும், ஒரு பேச்சு திறமைகளோடும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். விளையாட்டில் விளையாட்டு தன்மையிலே இருந்து பார்த்துட்டீங்கன்னா, எப்பவுமே எல்லாமே சாதிப்பாங்க. அதே மாரி உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, புதன். புதன் எப்பவுமே ஒரு ஞானக்காரங்க. ஏதாவது ஒரு திங்கிங் இருந்துட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு குழப்பத்துல போனா கூட நமக்கு தெளிவான முடிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக நிலைகள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதனால நமக்கு என்னென்ன பயன்கள் குடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. உங்க ராசிநாதன் புதன். இப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரியனோட புதன் சேர்க்கை. அப்படி சூரியனோட புதன் சேர்க்கை இருக்கும் பொழுது தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, நான் ரொம்ப நாளவா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், தொழிலே இல்லாம இருக்கேன், எந்த தொழில் பண்ணாலும் நம்மளால நிரந்தரமா இருக்க முடியல, ஒரு இடத்துல இருக்க முடியல, அந்த தொழிலுக்கான ஊதியம் கிடைக்கல, நான் உழைக்கிறேன், நல்லா சம்பாதிச்சாலும் மிச்சம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்கனால நீங்க இந்த காலகட்டத்துல எந்த தொழில் பண்ணாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நம்மளுடைய சுய ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பு நமக்கு நல்லா இருக்கிறதுனால, அது இல்லாம ரிஷபராசியில இருக்கிற குரு உங்க ராசியே பார்க்குது. இப்போ 5ஆம் இடத்துல குரு உங்களுக்கு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, தொட்டது எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள எந்த முயற்சி நீங்க பண்ணி பயன் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு ஒரு அற்புத வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் தொழில் இல்லை, நான் என்னால தொழிலுக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டுல இருந்து நான் வேலைக்கு போகலாம்னு சொல்லி கிளம்புறேன், ஆனா கிளம்பி அங்க வேலைக்கு போன இடத்துல நான் என்னால தொழில் பண்ண முடியல, எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு, என்கிட்ட வேலை செஞ்சவங்க டெவலப் ஆயிட்டாங்க, என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு நான் பின்னாடி போய் நான் வேலை எல்லாம் கத்து கொடுத்து பின்னாடி போய் எனக்கு கெட்ட பேரு தான் வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களை விட்டு யார் யார் விலகி போனவங்களோ அவங்க எல்லாமே உங்களை தேடி வாய்ப்புகள் தேடி கொடுக்கறதுக்கான ஒரு டைம் தான் நீங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே சுபகிரகங்களான குரு நம்ம ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அது பொன்னான காலமா தான் இருக்கும். அது இல்லாம இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதனே லாபஸ்தானம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அந்த கேது பகவான் என்ன பண்ணணும்னா, நம்ம யோசிக்க திறனை இன்னும் அதிகப்படுத்தும். எப்பவுமே கேதுங்கிறது ஒரு ஞானக்காரன இருக்கறனால ஒரு விஷயம் நம்ம யோசிச்சா கூட இதை பண்ணலாமா வேண்டாமா ஒரு டைமுக்கு 10 டைம் யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நீங்க இருப்பீங்க. மற்றவங்களுக்கா இருந்ததுன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா முன்னாடி நின்று உடனே சரி பண்ணி கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பல யோசனைகள் கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப இந்த 6ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சதுனால என்ன ஆகும்னா, உங்களை சுத்தி எப்பவுமே எதிரிகள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. அதாவது உங்ககிட்ட நல்ல விதமா பழகுவாங்க, உங்ககிட்ட நல்ல விதமா பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லுவாங்க. நீங்க ஒரு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, நம்ம யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க அவங்க பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல அப்பப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது நீங்க கரெக்டான முறையில் அதுக்கான மருத்துவரையும் நீங்க கண்டிப்பா நீங்க ஆலோசனைகள் நீங்க கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எடுத்தோ கவுத்தோ முடிச்சோ அப்படின்னு பண்ணாம நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதனால நீங்க எதுவுமே நீங்க பயன்படுத்த வேண்டாம். 2வது, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் பேசி எடுத்திருந்தா பிரச்சனை உண்டு போயிருக்கும். 2வது, அடுத்தது பாத்தீங்கன்னா கல்யாணம், லவ் மேரேஜ்,
கட கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே வந்து எல்லாமே ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு அற்புத வாய்ப்பு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்குலாம் வீட்டில் சொல்லாம வேண்டாம்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டயத்துக்கு சொன்னீங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸே வந்து ஐயோ! நம்ம பையனுக்கு புடிச்ச மாரி நம்ம பண்ணி குடுக்கலாம். பொண்ணுக்கு புடிச்ச மாரி பண்ணி குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இறங்கி வருவாங்க. பட் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல வந்து பொருத்தங்கள் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்பயுமே வந்து நம்ம லவ் பண்ணா, அவங்க பொருத்தம் பார்க்கலாமா வேண்டாமான்னு நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். பட் மனப்பொருத்தம் இருக்கு. நம்ம ஜாதக பொருத்தம் தேவையில்ல அப்படின்னு கூட பல பேத்துக்கு அந்த யோசனைகள் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாதக பொருத்தங்கள் நல்லா இருந்ததுன்னா, அ க நம்ம லைஃப்ல எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் பிரிய மாட்டோம். அதனால நம்ம பொருத்தங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இப்ப வந்து சுபகாரியங்கள் கைகூடி வர்றதுனால, கண்டிப்பா திருமண யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 5ஆம் இடத்துல குரு இருக்கறனால, இந்த பூர்வீக சம்மந்தப்பட்டது, புத்திர சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போகாத கோயில் இல்ல, பார்க்காத தெய்வம் இல்ல, பார்க்காத ஜோசியரும் இல்ல, எல்லா வழிபாடுகளும் பண்ணியிருப்பீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்லயும் இப்ப எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அற்புத வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள், டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கலாம். இனிமேல் நம்மளால சேரவே முடியாது. நம்ம சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குரு பார்வை உங்க ராசிய பார்க்கறனால, அது இல்லாம உங்க ராசியோட கேது பகவான் இருக்கிறனால, என்ன ஆகும்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, எப்பவுமே ஒற்றுமையில் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி வெளியூர், வெளிநாடு பயணங்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விசா கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல. கடைசி டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அற்புத வாய்ப்பு. நான் தொழிலுக்கு அமௌண்ட் கட்டியிருக்கேன். இல்ல வெளிநாட்டு போறதுக்கு வந்து விசாக்கு அமௌண்ட் கட்டியிருக்கேன். அதுக்கான கரெக்டான ரிசல்ட் வரல. அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்கள தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வாய்ப்ப நீங்க தவற விடாதீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருப்பீங்க. கடன் கட்டவே முடியல. நமக்கு தொழிலும் இல்ல. எப்படி கடன் கட்டுறது அப்படின்னு நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பார்வை உங்க ராசிநாதன் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறனால, கண்டிப்பா அந்த கடன் தொல்லைகளும் எல்லாம் இருக்காது. தாராளமா நீங்க இறங்கி நீங்க பண்ணலாம். துணிச்சலோட இறங்கி பண்ணுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா இந்த டைம் இருக்கும். அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த கிரகநிலையினோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதனால உங்களுடைய ஜாதகத்த முழு பலன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முழு பலன் தெரிஞ்சுட்டு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும், முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முழு பலன் நான் சொல்றேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.